ராகுடைய ஃப்ரெண்டு ராகுகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், உன்னுடைய பர்த்டே வருதே, அதை நிலா கிட்ட சொல்லிட்டியா? நீ நிலாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது போல நிலா உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்படி என்ன சர்ப்ரைஸ் எனக்கு நிலா கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அது இப்போ எனக்கு கிடைக்காதே. ஏன்னா நிலாவுக்கு நான் லவ் பண்ணுறதே தெரியாதே. நிலானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்னுடைய லைஃப் பார்ட்னராக வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தான். ஆனால் அதை எப்படி என்கிட்ட அவகிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அதுக்கு உடனே உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நிலாவை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போ, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் உன்னுடைய விருப்பத்தை சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி சாதாரணமாக அவங்க கிட்ட நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் அதை விட பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எங்கள் ராகுவ் சொல்ல, இதை கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டும் அப்படி என்னடா செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்க, வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ராகு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு நிலாவை தன்னுடைய கேபினுக்கு கூப்பிடுறாங்க. நிலாவும் இன்னும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை பற்றி பேசவில்லை நிலா, இன்னும் நாளை மறுநாள் என்னுடைய பர்த்டே வருது அப்படின்னு சொல்ல, அப்படியா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அவ்வளவுதானா அப்படின்னு சொல்ல, சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டியே வேணால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இல்லைலாம், நீங்கள் என் கூட கோவிலுக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல, ஏன் நான் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், கோவிலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, அங்கே வச்சு பேசினாதான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு ராகவ் சொல்ல, சரின்னு நிலாவும் சொல்லிடுறாங்க. நிலா வீட்டுக்கு போக, நிலா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டிசைனை தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அது மூலமாக 50,000 பணம் வேறு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பணத்தை வச்சு பாண்டியனுக்கு கொடுக்கலான்னு ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்துட்டு இங்கே நிலா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே அந்த இடத்த அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இங்கே ஓடிட்டுருக்கவும் செய்து, என்னங்க பலத்த யோசனையில் இருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை எப்படியா இருந்தாலும் பாண்டியனுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுக்கணும்லன்னு சொல்ல, ஆமாம் அதுக்காக தான் நானும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு அங்கே சோழன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் 2 நாளில் ராகுடைய பர்த்டே வருதான், அதுக்காக அவர் என்னை கோவிலுக்கு கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்ல, அவன் எதுக்காக நிலாவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க எங்கள் சோழனும். ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் இருந்துக்கிட்டு இருக்க நிலா தன்னுடைய டிசைனிங் ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. தான் அண்ணன் கிட்ட கொடுத்து கேட்க, நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குன்ற மாதிரி சேரணும் சொல்ல, இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே எங்கள் பாண்டியன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு பாண்டியன் கிட்டே போய்ட்டு நிலா கேட்க, இல்லை அந்த இடத்த வாங்குறதுல அதுவும் 3 லட்சம் கொடுத்து அந்த இடத்த இத்து போன இடத்த வாங்கணுமா வானதி கேட்குறான்னு சொல்ல, இது எதுவுமே நமக்கு முதல்ல கொடுக்குற ஒரு சின்ன விஷயந்தான், அடுத்தடுத்து நம்ம வளர்ச்சியை வந்துட்டு இன்னும் மேல் நோக்கி கொண்டுகிட்டே போயிட்டுருக்கோம். பெருசுக்கு ஆசைப்படாமல் சின்ன விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கஷ்டத்து மூலமாக வளர்ந்து வர ஒரு விஷயமாக தான் இருக்கும் பாட்டியா அப்படின்னு இங்கே ஆறுதல் சொல்ல, அதெல்லாம் நினச்சி பாண்டியன் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் பாண்டியன் கடைக்கு போனால் கடையில் வந்துட்டு பாண்டியன் வந்துட்டு இருக்க வானதி வராங்க. வானதி வந்துட்டு என்ன முடிவு பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்க, இந்த இடத்த நான் வாங்கலானே முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, அப்போ நீ என் பேச்சை கேட்க மாட்டேன், உன் விருப்பத்துக்கு தான் நீ என்ன வேணாலும் செய்வேன் அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, இந்த இடத்த நான் வாங்குறதுல என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், உன்னை தவிர நீயும் என்னுள்ள ஒருத்தி என் குடும்பத்தில் ஒருத்தி நினச்சிருந்தா நீயும் எனக்காக பேசியிருந்திருப்பேன். இதை விட பெரிய இடம் வாங்கணும்னா நீ காசு கொடுப்பியா, இல்லை உங்கள் அப்பனும் அண்ணனும் வந்து எனக்கு காசு கொடுக்க போகிறாங்களா? இல்லைல்ல, இதுக்கு நான் 3 லட்சம் ரூபாய்க்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எனக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த நிலா அண்ணி எனக்காக அவங்க செய்கிற விஷயமும் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்ல, அப்போ நீ உன் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்கிற பேச்சை கேட்டு தான் நீ நடந்துப்ப, அப்போ நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன்னு சொல்ல, என்னடி எதுக்கடி நீ சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, திரும்பவும் சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அந்த கண்ணனும் நிற்க. அப்போது பாண்டியன் சொல்கிறாங்க வானதியை பார்த்து, ஒருத்தன் புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய ஆசைப்பட்றானே, சரி அவனுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம், அவன் சின்ன விஷயத்துலேருந்து ஒரு வளர்ந்து வரணும், அவனுக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு விட அவனுடைய கஷ்டத்தில் நம்ம துணையாக நிற்போம், பங்கெடுப்போன்னு உன் மனசில் தோணி இருந்துச்சுன்னா அப்போ நீ என்னை உண்மையாக காதலிக்கிறேன்னு நானும் நினச்சிருந்துருப்பேன். ஆனால் இது எதுக்கு இந்த இது போன இடம், இதை விட பெரிய இடமா பாரு, இது கூட ஓனருடைய பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொன்னியோ, அப்போவே நம்ம காதலும் செத்து போச்சுடி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே வானதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. பாண்டிய நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எந்த விதத்துலையும் எந்த அர்த்தத்துலையும் சொல்லனாலும் அதுதானடி உண்மை, உனக்கு தேவை பெரிய பணக்கார வீட்டு பையனா வெளியில் காட்டிக்கணும், அதுக்கு நீ உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களே, அங்கே போய் வாழ்ந்துக்கோ, நான் இப்படி தான் இருப்பேன், நான் எப்படி வளரணும் எப்படி முன்னேறணும்னு எனக்கு நல்லா தெரியும், என் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், அதை தவிர்த்து உன்னோட சப்போர்ட்டோ உன்னுடைய எண்ணமோ எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோவமாக கத்திவிட, பானதி அழுதுகிட்டே அங்கேருந்து போக, என்ன பாண்டியானி அப்படின்ற மாதிரி கண்ணன் சொல்ல, அதுக்கு பாண்டியனும் எதுவுமே பேசாமல் கோவத்தோடு அமைதியாக இருக்காங்க. இது போக அடுத்த நாள் வந்து இங்கே நிலா வந்துட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ராகவ். கோவிலுக்கு போனதுக்கு பிறகு என்ன விஷயம் அப்படின்னு இங்கே ராகவ் கிட்ட நிலா கேட்க, ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அந்த
டயக்ராம் வரைஞ்சி அதோடைய எல்லாமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு நிலா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஆனால் இதை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே முக்கியமான விஷயம் பேசுகிறதா தானே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இப்போ நடந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, முதல்ல வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிகிட்டு ராகவும் போகிறாங்க. நிலா சாமி கும்பிட்டுட்டு இருக்க, ராகு என்ன பண்ணுறாங்க, தான் பாக்கெட்டில் இருக்க ஒரு தாலியை எடுத்து அது கரெக்டாக நிலா கழுத்துக்கு நேராக கொண்டு போய் வைக்கவும் செய்கிறாங்க. நிலா கழுத்துக்கு நேராக கொண்டு போய் வைக்கிறாங்க. நம்ம காதலை வெளிப்படுத்துகிற விதம் இப்படியா தான் இருக்கணும். என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க பல பேருக்கு மத்தியில் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லாங் வாழ போகிறேன், இந்த கல்யாணம் இப்போயே நடந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன் நிலா அப்படின்னு நினச்ச மாதிரி ராகவ் அந்த தாலியை எடுத்து அவங்க கழுத்துக்கு நேராக கொண்டு போய் வச்சிட்ருக்கேன். ஏற்கனவே நிலா சொன்னது போல் அந்த இடத்துக்கு வந்த சோழன் அதிர்ந்து போயிட்டு ஷாக்காகி நின்றுட்டே இருக்காங்க. கண் திறந்து பார்த்த நிலாவுக்கு அதிர்ச்சியாக, என்ன ராகு இதெல்லாம் அப்படின்னு கையை எடுத்து தட்டி விட, ராகவ் வந்துட்டு என்ன நிலா அப்படின்னு சொல்லி கேட்க, இதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கு ராகவும், இல்லை நிலா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, எனக்கு அந்த மாதிரியான எந்த எண்ணமும் உங்ககிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் நிலா, என்னாச்சு, உங்ககிட்ட காதலிக்கிறோன்னு சொல்கிறத விட எப்படி சொன்னால் நம்ம காதல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, எது இதில் விளையாடுறதுனே உங்களுக்கு தெரியாதா ராகவ் அப்படின்னு மோசமாக கத்தி விடுறாங்க. இங்கே நிலாவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சோழன் இங்கே ரொம்ப அதிர்ச்சியில் கண்கள் இங்கே படி ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்க. நிலா சொல்கிறாங்க, எனக்கு இதில் எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன் ஏன் எதனால், நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன், நல்ல இடத்துல இருக்கேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கலாம்ல, நீங்கள் லைஃப் பார்ட்னராக வந்தால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் எங்கள் மேலோங்கி வரத்துக்கு என்ன ஒரு காய், நான் ஒரு பகடைக்காய் அவ்வளவுதானே தவிர மற்றபடி லைஃப் லாங் செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் இது சரியாகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இல்லை, என்னாச்சு, ஏன் நான் எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறைச்சல் இல்லையான்னு சொல்லி கேட்க, அப்படி இல்லை ராகவ், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த நிலா போட்டு உடைக்க, சும்மா விளையாடாதீங்க நிலா அப்படின்னு சொல்லும்போது, நிலா வந்துட்டு சத்தியமாக எனக்கும் அந்த வீட்டில் இருக்க சோழனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ராகவே அதிர்ந்து போய் நிற்க, நிலா நீங்கள் என்கிட்ட திரும்ப திரும்ப விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உங்ககிட்ட நான் விளையாடுறதுனால என்ன ஆக போகுது, உண்மையதான் சொல்கிறேன், எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சோழன் என்னை உயிருக்குயிராக விரும்பிக்கிட்டு இருக்காரு, அவருடைய காதலை ஏற்றுக்கவும் முடியாமல் அவரை விட்டு விலகி போகவும் முடியாமல் நான் அதே வீட்டில் இறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சோழன் அதை தூரமாக நின்று கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு துரோகத்தை என்னால் யாருக்கும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நிலா சொல்ல, இதை கேட்டுட்ருக்கேன். இங்கே ராகுவுக்கு அதிர்ந்து போய் தான் நிற்கிறாங்க. அப்புறம் எதுக்காக நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கசின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னு சொல்ல, அது ஏதோ விளையாட்டுத்தனமாக நான் பண்ணது, அது நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு திரும்பவும் என் பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு எல்லாம் சொல்ல, இதை கேட்ட ராகு உண்மையிலே மனசு உடைஞ்சு நிற்க, உண்மையவே நீங்கள் இந்த சோழனை, ஆமாம் சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இதை நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லி கேட்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் மேரேஜுடைய ஃபோட்டோ இருக்குன்னு அதவே நான் எடுத்து காட்டுறேன்னு நிலா சொல்ல, இதை கேட்ட உடனேயே எங்கள் ராகம் அப்படியே அதிர்ந்து போய் நிற்க, அப்போ சோழனை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் லவ் மேரேஜ் தான், நாங்கள் இப்போவும் லவ் பண்ணுறோம், எப்போயும் லவ் பண்ணுவோம், என்றைக்குமே அந்த வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன்னு நிலா சொல்ல, அவள் உண்மையாக சொல்கிறாளா பொய் சொல்கிறாளான்னு தெரியல, ஆனால் சாமி முன்னாடி சொல்கிற இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி சோழன் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, நிலா கிட்ட கோவப்பட்டு ராகு அந்த இடத்துல இருந்து ரொம்ப வேகமாக கார் எடுத்துகிட்டு போக, நிலா மனசொழிஞ்சு அந்த கடவுள்கிட்ட வேண்டி அழுகவும் செய்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை முதலே சொல்லிட்டு இருக்கணும்ல, நான் என்னுடைய சுயநலத்துக்காக எனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சது ரொம்ப பெரிய தவறு தானே அப்படின்னு நிலா கடவுள் முன்னாடி வேண்டிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இதனால என் வேலையே போனாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்காக அந்த ராகுக்காக அந்த ராகு கிட்ட திரும்ப என்னால் வேலைக்கே போக முடியாது அப்படின்ற ஒரு முடிவை எங்கள் நிலா எடுக்கவும் செஞ்சிடறாங்க.